மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியாதிபதி குருவே உச்சம் பெற போகிறார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மீன ராசி என்பவர்கள் எல்லாம் தீயா இருந்து நீங்க எதை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. எங்க சார் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார், நான் எவ்வளோ வருஷமா எல்லாம் முயற்சி பண்றேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லா ராசிக்கும் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, மீனராசிக்கு நல்லா இருந்தா கூட ஒன்றும் நல்லா இல்லை, அப்ப வேற 7.5 சனி வேற ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கஷ்டம்தான் அதிகமா இருக்குன்னு புலம்பக்கூடியவர்கள் கூட உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி நீங்க பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கவலையே படாதீங்க. தொழில் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் இம்மீடியட்டா என்ன பண்ணுங்க, தொழிலை லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. நீங்க இம்மீடியட்டா என்ன பண்ணும், உங்க லாபத்தை எல்லாம் அதிகப்படுத்துங்க. நீங்க என்ன ரேட்டு விற்கிறீங்களோ அதுல இருந்து எல்லாத்தையும் ஒரு 20% 30% ரேட் ஏற்றி கொடுங்க. கண்டிப்பா அந்த பணம் அந்த லாபம் உங்களுக்கு வந்தடைய வேண்டிய முக்கியமான வருஷமா இருக்க போகுது. எங்க சார் இருக்கிறதுலே யாருக்கும் வாங்க மாட்டுறாங்க, இப்ப எங்க சார் ரேட்டை ஏற்றுன்னு யோசிக்காம லாபத்தை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். அதன் மூலமாக பெரிய பொருளாதார கஷ்டங்கள் தீரும். முக்கியமா கடன் பிரச்சனைகள், மீனராசி என்பதுக்கு என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனா கையில காசே சேர மாட்டீங்க சார், ஏதோ ஒரு கடன் வந்துகிட்டே இருக்கேன் சார், ஏதோ ஒன்று செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது குடும்பத்துக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியில போயிட்டு தான் சார் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் லாபம் அள்ளி வரக்கூடிய நேரம். ஏன்னா உங்க ராசியாதிபதி உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அவ பெரிய லெவல்ல பணம் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை மாறியே ஆகணும், மாறாம இருந்துடாதீங்க, மாறுங்க. அந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல என்ன பண்ணுங்க, அதிக சம்பளத்தை கேட்டு பெறக்கூடிய நேரம், அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம், ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சு இப்பதான் சார் வேலை தேடிட்டு இருக்கேன்னா கூட நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க போகக்கூடிய இன்டர்வியூல என்ன பண்ணுங்க, சம்பளம் அதிகமா கேடுங்க. உங்களுடைய திறமைக்கு இது திறமையோட அதிகமா சம்பளம் கேளுங்க, தப்பே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அதிகம் பெற்று அதனால திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லா சிறப்பா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. உங்களுக்கு பெயர் புகழை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. பேர் வாங்கணும்னு இருக்கேன் சார், புகழ் வாங்கணும்னு இருக்கேன் சார்னா இந்த வருஷம் அதிகமா உழைங்க. கண்டிப்பா ஒரு பேர் புகழ் இல்லாம கண்டிப்பா போகவே போகாது. என்ன சார் 7.5 சனி இருக்குன்னு சொல்றாங்க, 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட அனைத்து விதமான துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த வருஷம் நிறைய எழுதுங்க. IAS IPS அதே மாதிரி நிறைய மீனராசினர்கள் ஆடிட்டிங் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. முக்கியமா மீனராசி இது பாத்தீங்கன்னா நீர் ராசி, ஆனா கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குருவும் பாத்தீங்கன்னா நீர் ராசியில தான் உச்சம் பெறாரு. அதனால மீனராசி என்பது யாரெல்லாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, வெளியூர் சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருஷம். அதே மாதிரி மீனராசி என்பது யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு PR ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு, பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அங்கேயே சந்தோஷமா கணவன் மனைவிக்கும் சேர்ந்து வேலை வாய்ப்பு தேடி நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு காதலில் தோல்வி ஏற்பட்டிருக்கும், அந்த தோல்விகள் எல்லாம் மாறி காதல் திருமணமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது. மொத்தத்துல மீனராசி என்பவர்களுக்கு பெரிய உச்சத்தை நோக்கி பெரிய பிரபலமாவதற்கான வாய்ப்புகள், பெரிய ஒரு பேர் புகழ் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ள வருஷமாக அமைய போகிறது.